friends and family, welcome to our channel. என்னடா முருங்கைக்கீரையை வச்சுட்டு நிற்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணியும் பார்த்துருப்பீங்க. நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விடணும். இந்த ரெசிபி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யல, ஒரு சாயந்தரம் 6 மணி போல் இருக்கும். எனக்கு வந்து இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். நார்மலாக இதை வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவராக, எனக்கும் ஃபீவர், அதனால் வந்து என்னால் செய்ய முடியல. டைம் வந்து ஒரு 6 போல் ஆயிடுச்சு இதை வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு. எங்கள் ஆள் வீட்டில் சும்மா தான் இருந்தாங்களா, சரி நீங்கள் வீடியோ எடுங்க, நான் வந்து ரெசிபி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் எனக்கு தேவையான அளவு ராகி மாவு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த ராகி மாவில் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இதில் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இடியில் தண்ணி தெளிச்சுட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு அடை வந்து கரெக்டாக வந்துடும். வெளியில் போயிட்டு கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிறுக்கும் எந்த பிரச்சனை வராது, நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பழக்கப்படுத்திட்டோன்னா அவங்க வந்து கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க, அவங்க உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு இது மாதிரிலாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை வந்து லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ராகி அடையை நம்ம செஞ்சு கொடுத்தா வயிறு 2 சாப்பிட்டாவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி அடைக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் இதை வெறுமனாவே செஞ்சு சாப்பிடுவோம். சட்னிலாம் எதுவும் இல்லாமல் அப்படியே தான் சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்போ அம்மா வந்து இதெல்லாம் தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கொழுக்கட்டை, புட்டு, அதுக்கப்புறம் இந்த ராகி அடை, அது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அப்போல்லாம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸ் தான். பசங்க கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாலே பேக்கரியில் இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்னாலே அதுதான் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். அவங்க சாப்பிட மாட்டாங்களேன்னு விரதை விட்டுட்டு அவங்க எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வளருவாங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.